உபன்யாசம் 16. அக்கார வடிசிலும் அருமையான வெண்ணையும். நாச்சியார் திருமொழியில் 9வது திருமொழியாகிய சிந்தூரச் செம்பொடியில் 6வது பாசுரமாகிய நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளுங்கொலோ என்பதும் இதற்கடுத்த பாசுரமாகிய இன்று வந்தித்தனையும் அமுது செய்திடப் பெறில் நான் 100,000 கொடுத்துப் பின்னும் மாலுஞ் செய்வன் தென்றல் மணங் கமழும் திருமாலிருஞ்சோலை தன்னுள் நின்ற பிரான் அடியேன் மனத்தே வந்து நேர்படிலே என்பதும் இப்பதிகத்தின் போக்குக்கு அடியோடு சேராதவையாக காணப்படுகின்றன. கீழே சிந்தூரச் செம்பொடி போல் என்று தொடங்கி நிகழ்ந்த 5 பாசுரங்களும் ஹாகாகாரமயமாக உள்ளன. நாறு நறும் பொழிலுக்கு முன்னே ஐம்பெரும் பாதகர்கால் அணிமாலிருஞ்சோலை நின்ற எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கென் செய்வதே என்று குயில் முதலானவற்றை விளித்து அவற்றை ஐம்பெரும் பாதகர்களாக நிந்தித்திருக்கிறாள் ஆண்டாள். அதற்கடுத்த பாசுரத்திலும் நான் சாகக் கிடக்கிறேன் எனக்குப் பிழைக்கும் வழி சொல்லுங்கள் என்னுமா போலே பேசியிருக்கிறாள். இத்தகைய நிலைமையில் திருமாலிருஞ்சோலை நம்பிக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார வடிசலும் சமர்ப்பிக்க என்ன பிரசக்தி? மகிழ்ச்சி மிக்குஞ் செய்ய வேண்டிய காரியமல்லவா அது? உயிருக்கு மன்றாடுகிற இந்த தசையில் இது கூடுமா என்கிற சங்கை தோன்றும். இங்கு ஆச்சாரியர்கள் திருவுள்ளம் பற்றுகிறபடியாவது முதலிட்டு 5 பாசுரங்களில் அபரிமிதமான துயரை அனுபவித்தாள் ஆண்டாள். அதனால் மிகவும் தளர்ந்து துவயானுசந்தானம் பண்ணினாள். அதில் உத்தரகண்டத்தை அதிகமாக ஊன்றி அனுசந்தித்தாள். அந்த உத்தரகண்டத்தின் அர்த்தம் கைங்கர்ய பிரார்த்தனை. கைங்கர்யம் ஒன்றும் செய்ய முடியாதபடி தளர்ந்திருக்கும் நிலைமை ஆகையாலே வாசிகமான கைங்கர்யம் செய்ய விரும்பினாள். அது செய்த படியைச் சொன்ன பாசுரங்கள் இவை 2. இனி வியாக்கியான ஸ்ரீசூக்திகள் வருமாறு. வாய் நேர்ந்து 100 தடா நிறைந்த வெண்ணெய் என்று பெண் பிள்ளை பிரார்த்தித்து வைத்தாள். கொடுத்தாளாக சொல்லக் கேட்டிலோம். பாரித்தவற்றை இருக்கை அசந்தான ஜாதர்க்கு பரமிரே என்று தாம் அமுது செய்ய பண்ணியருளினாராம் எம்பெருமானார். அன்யத் பூர்ணாதபாம் கும்பாதன்யத் பாதாவனேஜனாத் என்கின்ற வஸ்துவுக்கு 100 தடா நிறைந்தவென்று இங்கனே போரச் சொல்லுவானேன் என்று நான் ஜீயரை கேட்டேன். திருவாய்ப்பாடியிலைஸ்வர்யத்துக்கு இதெல்லாம் கூடினாலும் ஒரு பூர்ண கும்பஸ்தானியம் என்றருளிச் செய்தார் என்று அருளிச் செய்வர். ஏறு திருவுடையான் வங்கிப்புறத்து நம்பி ஸ்ரீபாதத்திலேயே ஆயிற்று சிறியாத்தான் ஆசிரயித்தது. போஷல ராஜ்யத்தில் நின்றும் வந்த நாளிலே ராஜகேசரியிலே ஆச்சான் நடந்திருந்தானாய் காணவேணுமென்று அங்கே சென்று கண்டிருக்கிறவளவிலே நம்பி எனக்கு இங்கனே பணிக்கக் கேட்டேன். பாஹ்ய சமயங்களிலுள்ளாரும் ஒரு வஸ்துவை கொண்டு அது தனக்கு ஞானாதிக்யத்தையும் உண்டாக்கிக் கொள்ளா நின்றார்கள். அவர்களிற்காட்டில் வைதீக சமயமான நமக்கு ஏற்றம். ஸ்ரீயப்பதி யாஸ்ரயனீயன் என்று பற்றுகிற விதுகான் என்று பணித்தானாம்.